வந்து ஜீரா அன்னம் செய்ய போகிறேன். உங்களுக்கு இது நம்ம ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஆடிப்பெருக்கு, ஆடி 18 ஆடிப்பெருக்கு அன்னைக்கும் செய்யலாம். அதுக்கப்புறம் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கும் நமக்கு இதை மாதிரி செய்து அம்மனை வழிபடலாம். அந்த இதில் நான் உங்களுக்கு இதை எப்படி செய்யணும்னு செய்து காட்டுறேன். 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதே கப்பில் ஒரு 1.25 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்காங்க. நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம், ஒரு 1 லிட்டர் பால், கொஞ்சம் ஏலக்காய் தூள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கப்பில் நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதே கப்பில் ஒரு 6 கப்பு நம்ம பால் விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே இது காய்ச்சி ஆற வச்ச பால். நீங்கள் அப்படியே பால் கூட விட்டு செய்யலாம், வாங்கின பால். ஆறு கப்பு நான் இப்போ பால் விட்டுருக்கேன். 2 கப்பு தண்ணி. இப்போ பால் கொதிக்கட்டும். இந்த சைடு அடுப்பு நான் இந்த வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி விடுறேன். இப்போ பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரிசி கழுவி வச்சுருக்கிற அரிசியை இதில் நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க, மற்றனா அடி பிடிச்சிரும். தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டினா அப்படியே பொங்கி வடிஞ்சிரும். நல்லா நம்ம தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரமே வச்சு செய்யுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த வெள்ளைப்பாக விட்டுடலாம். ஏலக்காய் பொடி, இப்போ நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு பாதாமையும் வறுத்து போட்டுடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுறேன். பாதாம், முந்திரி பருப்பு வறுத்துடலாம். பிஞ்சு சால்ட்டு, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இனிப்பை நல்லா கூட்டி காட்டும். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், ஜீரா அன்னம் ரெடி ஆயிடுச்சு.